ஒரு நடிகராக அவரோட அந்த அந்த படத்தில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணேன் கொஞ்சம் போர்ஷன் தான். ஒரு டைரக்டராக அவர் ஒரு கதையை எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் எனக்கு. நான் இம்மீடியட்டாக சரி சார் நான் பண்ணுறேன் சார் இந்த படத்தை. ஓகே, நான் என்ன சார் ஏதாவது யோசிப்பீங்கன்னு பார்த்தா உடனே சொல்லிட்டீங்களே, அது வேறு வழியே இல்லை சார், அவ்வளோ நல்ல கதை. டைரக்டர் வின்சென்ட் செல்வா சார் தான் சொன்னாரு. ஓகே, எல்லாரும் ஸ்கிரீன்ல வந்துட்டு போனோம். மிஷ்கின் வந்திருப்பாரு, அப்போ சண்முகராஜா, நான் வந்திருந்தேன், ஆர்ட் டைரக்டர் மணிராஜ் வந்திருந்தாரு, எல்லாரும் வந்திருப்பாங்க. இதுல இன்னொரு ஷாட்டை நான் நடிச்சிருக்கேன். அந்த ஷாட்டை எடுத்தவர்கிட்ட விஜய் சார், நான் அவருக்கு பதிலாக வண்டி நடிக்கும் போது எதிர நாசர் சார் பத்தி வச்சிட்டாங்க. அது வரைக்கும் நார்மலா இருந்தவர் அவர் அந்த கேரக்டரா மாறுறாரு. ஒரு 2 டயலாக் சொதப்பிட்டாங்க. கேமரா பண்ணும்போது எல்லாரையும் மிரட்டுறல, அது மாதிரி தான் இதை சொல்லிட்டு காஃபி சாப்பிட்டோம், அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன இந்த அவருக்கு பிடிச்சதை அவர் பண்றாரு, நடிக்கிறாரு, கார் ரேசிங் கலந்துக்கிறாரு. அந்த ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்தேன், ஒரு இதுல கார் மோதி 6 சுத்து இப்படி, அதை பார்க்கும்போது பயமா இருந்தது. அவர் ஏதோ ஆயிடுச்சா பாருங்கடா. நான் ஒன்று நடிக்கிறேன், அது உங்களுக்கு பிடிக்காம போகலாம், விமர்சனங்களும் வெல்கம் தான், ஆனால் அது ஒரு அளவோடு இருந்தால் நல்லா இருக்கும். கெட்ட வார்த்தை யூஸ் பண்றது அது மாதிரிலாம் பண்ணா அது. பெரிய வணக்கம். பட் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவரை பத்தி நிறைய விஷயம் சொல்லலாம். ஒரு சினிமாட்டோகிராஃபர்ல இருந்து, ஒரு எடிட்டர்ல இருந்து, சினிமால எல்லா விஷயத்தையும் கத்து வைக்கணும்ன்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு எப்பவுமே பதிவு பண்ணிட்டே இருக்காரு. அப்படி ஒரு முக்கியமான நபர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. நடராஜன் சுப்பிரமணியன் சொல்லலாம். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து நட்டின்னு சொல்றோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட அனுபவங்கள் சினிமாவோட உச்சத்துக்கு போறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு அனுபவங்கள் நிறைய யூஸா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட முதல் கேள்வி என்ன இருக்குன்னா, அனுராக் சார் கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஹிந்தியில கூட 3 ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிருக்கீங்க. மகாராஜா மாதிரி ஒரு படம் அவர் கூட நடிக்கும் போதும் ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் இருக்கும். அனுராக் சார் பத்தி ஒரு நல்ல ரைட்டர். அனுராக் கூட நான் மகாராஜா படத்துல ஸ்கிரீன் ஷேர் பண்ணல, எனக்கு அவனுக்கு சேர்ந்து காம்பினேஷன் சீன் வராது. பட் ஒரு அருமையான ரைட்டர், புதுசா எதையும் பார்க்கக்கூடிய மனிதன். அதே நேரத்துல வந்து டார்க்னு சொல்லுவாங்களா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு இருட்டு இருக்கும். ஓகே, ஒரு மனநிலையில ஒரு மாற்றம் இருக்கும். அது என்னங்கிறத தெளிவா சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மாதிரியான கதைகள் தான் ஜாஸ்தி அனுராக் படத்துல நீங்க பார்க்க முடியும். எந்த படம் தேவ்டியை பாத்தீங்கன்னா சரி, பிளாக் ஃப்ரைடே பாத்தீங்கன்னா சரி, பாஞ்ச் பாத்தீங்கன்னா, ஸோ அந்த டார்க்னஸ் ஒரு மனிதனுக்குள்ள இன்னொரு மனிதன் ஒருத்தர் இருப்பான், அந்த முகத்தை அதிகமாக காட்ட மாட்டாங்க, எப்பாவது தான் காட்டுவோம். இது விஷயத்த சொல்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். ஓகே, உங்களோட சினிமா கரியர் எடுத்து பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல ஒரு சினிமாட்டோகிராஃபரா ஸ்டார்ட் பண்ணீங்க. இன்னைக்கு இவ்வளவு தூரம் வர்றதுக்கு உங்களோட முயற்சி முழுக்க ஒரு பங்கா இருந்திருக்கும். ஃபேமிலி சப்போர்ட், அப்பா பத்தி ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொன்னீங்க. எங்க அப்பா தாங்க எங்களுக்குலாம் ஹீரோ. எங்க அப்பா மாதிரி வந்து ஒரு மனிதரை பார்க்க முடியாது. அண்ட் அவரோட சப்போர்ட் இல்லாமல் எங்களால் எதுவும் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் எங்களுக்கு பெரிய வசதி இல்லாமல் இருந்தாலும் எங்களை நல்லா படிக்க வச்சாரு. அதே மாதிரி நல்ல வார்த்தையை நல்ல அட்வைஸ் பண்ணி தான் எங்களை கூப்பிட்டு போனார். எங்கேயும் கலகலப்பாக வச்சிருந்தாரு. எங்களை வந்து ப்ரெஷர் போட்டதே கிடையாது. ஸோ அதனால தான் எங்களுக்கு விருப்பப்பட்ட தொழிலை எங்களால் எடுத்துக்க முடிஞ்சது. நானாக இருக்கட்டும், என் பிரதராக இருக்கட்டும், என் 2 சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது அதில் எந்த தடையும் அவர் சொன்னது கிடையாது. ஓகே, இன்னைக்கு இந்த வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது அப்பா கிட்ட பேசும்போது எப்போ அவருக்கு தெரியாமல் நான் ஒன்றும் பண்ணதே கிடையாது. ஓகே, எல்லாமே தெரியும் அவருக்கு. ஓகே, நான் என்ன படம் பண்றேன், என்ன பண்ண போறேன், எல்லாமே தெரியும். என்ன படம்ங்கன்னா படத்து பேரை கேட்டு பாரு, என்னடா படம் பண்றேன், இன்னும் பேர் வைக்கலப்பா, சரி வச்சா சொல்லும்பாரு. வச்சுட்டாங்கப்பா, இதான் பேர், அப்படியா, சரி, அதுவும் தெரியும். அதுதான் அவருக்கு தெரியும். அவ்வளவுதான். சூப்பர் சார். சார், உங்களோட படங்கள் எடுத்து பார்க்கும்போது எல்லா படத்துலயும் ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் பண்ணிருக்கீங்க. அது சினிமாட்டோகிராஃபரா தாண்டி முதல்ல படத்துல ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னு இருக்கும்போது முதல் அனுபவமா நடிக்கும் போது என்ன ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் டே வந்து பயமா இருந்தது எனக்கு. ஓகே, எத்தனை நான் அதுக்கு முன்னாடி கேமரா பண்ணியிருந்தாலும் நடிக்கும் போது எதிர நாசர் சாரை பத்தி வச்சிட்டாங்க. ஸோ அவரு அது வரைக்கும் நார்மலா இருந்தவர் அவர் அந்த கேரக்டரா மாறுறாருல்ல, அது எனக்கு தடுமாற்றம் வந்துச்சு எனக்கு. ஒரு 2 டயலாக் சொதப்பிட்டேன் நான். அப்புறம் அவர் தான் வாடா டீ சாப்பிடலாம் வாடா, கேமரா பண்ணும்போது எல்லாரையும் மிரட்டுறல, அது மாதிரி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் காஃபி சாப்பிட்டோம், அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எந்த தப்பு பண்ணல. ஓகே, சிறப்பு சார். யூத் படத்துல ஒரு சின்ன கேரக்டர் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பீங்க. அந்த அனுபவங்கள் பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா ரொம்ப. என்னங்க அனுபவம்? டைரக்டர் வின்சென்ட் செல்வா சார் தான் சொன்னாரு. எல்லாரும் ஸ்கிரீன்ல வந்துட்டு போனோம். ஓகே, க்ரூவா இருக்கிற மிஷ்கின் வந்திருப்பாரு, அப்போ சண்முகராஜா, நான் வந்திருந்தேன், ஆர்ட் டைரக்டர் மணிராஜ் வந்திருப்பாரு, எல்லாரும் வந்திருப்பாங்க. கடைசியில வராத அவர் ஒருத்தர் தான் பண்றேன்னு சொல்லிட்டு எந்த சீன்லயுமே வரல. சிறப்பு சார். அது நல்லா இருந்துச்சு சார். ஸ்கிரீன் பர்சன்ஸா யூத்ல நம்ம நடிக்கும் போது எப்படி இருந்துச்சு? இல்ல, ஒரே ஒரு ஷாட் தான் நான் வருவேன். ஆமா, அதை அசிஸ்டன்ட் ஷூட் நான் செட் பண்ணி கொடுத்தேன், அசிஸ்டன்ட் ஷூட் பண்ணா நான் போய் நடிச்சுட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். நடந்து போய் ராணி புக் இருக்கான்னு கேட்பேன், எடுத்து கொடுப்பாங்க. இதுல இன்னொரு ஷாட்டும் நான் நடிச்சிருக்கேன். அந்த ஷாட்டை எடுத்தவர்கிட்ட விஜய் சார், நான் அவருக்கு பதிலாக வண்டி ஓட்டணும்.
ஓ, அவர் எடுத்தது விஜய் சார். அதுல அப்ப அதை கேப்சர் பண்ணது விஜய் சார். ஓகே. நான் அதுல நான் பைக் ஓட்டினேன் அவருக்கு பதிலா. சிறப்பு சிறப்பு சார். நீங்க நடிச்ச படங்கள்ல ஒவ்வொரு படங்களும் முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்கு சார். நிறைய படங்கள் வந்து போலீஸ் கேரக்டரா நடிச்சிருக்கீங்க. கர்ணனா இருக்கட்டும் சரி, ஒரு 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 சீரியஸான ஒரு போலீஸ் கேரக்டர் எந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்ற ஒரு அனுபவங்கள் கர்ணன்ல பார்க்கலாம். மகாராஜால வந்து எந்த மாதிரிலாம் ஒரு போலீஸ் இருக்கலான்ற ஒரு அனுபவத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறம் சமீபத்துல சொர்க்கவாசல்ல ஒரு ஒரு சின்ன போலீஸ் கேரக்டர் மாதிரி பண்ணிருந்தீங்க அப்படின்னு. போலீஸ் இல்ல, அது ரிட்டையர்ட். அந்த மாதிரி ஒரு விஷயம். அந்த போலீஸ் கேரக்டர் உங்களை எந்த அளவுக்கு வந்து இல்ல, எல்லாமே வேற வேற போலீஸ். நீங்க சொன்னீங்கல்ல கர்னல்ல ஒரு போலீஸ் வேற, இதுல வேற போலீஸ். நான் இன்னும் 3 படங்கள் இருக்கு போலீஸ் படம். ஓ, அப்படிங்களா? வரப்போகுது. 4 படம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. எல்லாமே வேற வேற போலீஸ். இப்ப புதுசா ஒரு கதை கேட்டா அதுவும் போலீஸ் தான். அதுவும் வேற வேற போலீஸ். ரிட்டையர் ஆற ஒரு போலீஸ் இருப்பாங்கல்ல, ஆமா, அது பத்தின ஒரு இன்ஸ்பெக்டர் பத்தின ஒரு கதை. கதை நல்லா இருக்கு, கதைக்களம் நல்லா இருக்கு, சொல்ல வந்த விஷயம் நல்லா இருக்கு. ஏன் பண்ணலாம்? இன்னும் 10 போலீஸ் வந்தா கூட பண்ணலாம். சில பேர் பண்றதுக்கு யோசிப்பாங்க சார், இது ஒரு மாதிரி நெகட்டிவா போட்றே. இல்ல சார், ஒரே மாதிரி போலீஸ் பண்ணா கஷ்டம். இப்போ ஹீரோ போலீஸ்னு ஒருத்தர் வராருல்ல, ஓகே, அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு 10 பேர் தூக்கி போட்டு அடிப்பாரு. இது எல்லா படத்துலயும் பண்ணா உங்களுக்கே போர் அடிச்சு. கண்டிப்பா யார் பண்றாங்க அது போர். அந்த போலீஸ்ல வித்தியாசம், ஷேட்ஸ், அது பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு பரிணாமம் கிடைக்கும். ஓகே. முக்கியமா இன்னொரு விஷயம் பத்தி பேசலாம் சார். நிறைய படங்கள் நீங்க நடிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு அனுபவங்கள் ஒண்ணு இருக்கும். இன்னைக்கு சினிமால இவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணிட்டு வரோம், நிறைய விமர்சனங்கள் உங்களை சுத்தி வர ஆரம்பிக்கும் சார். ஒரு படம் பண்றோம், அந்த படத்துல எவ்வளவு பாசிட்டிவ் இருந்தாலும் அதை சுத்தி விமர்சனங்களும் நிறைய வரும்போது அந்த விமர்சனங்கள் எப்படி பாப்பீங்க சார்? ஏத்துக்கு தான் சார் வேணும். ஓகே. இப்போ நான் ஒன்று நடிக்கிறேன், அது உங்களுக்கு பிடிக்காம போகலாம். அப்போ நீங்கள் உங்களுக்கு என்னடா நட்டிக்கிட்டது நான் எதிர்பார்க்கல அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணும். நீங்கள் எனக்கு நண்பராக இருந்தால் சொல்ல போகிறீங்க, கரெக்டாக? அதை நான் கேட்டுட்டு தானே ஆகணும். அந்த தப்பு அடுத்த படத்தில் பண்ணாமல் இருக்கணும். விமர்சனங்களும் வெல்கம் தான், ஆனால் அது ஒரு அளவோடு இருந்தால் நல்லாயிருக்கும். கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ணால் அது அப்புறம் அவர்கிட்ட பேசணும்னு தோணாதுல்ல. அதுதான். கண்டிப்பாக சார். தமிழ் சினிமா எடுத்து பார்க்கும்போது இப்போ வர படங்கள் எல்லாமே மக்கள் மத்தியிலையும் சரி, ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இருக்கும் சரி, படம் எந்த அளவுக்கு வெற்றி அடையுதே இல்லையோ அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் தான் வந்து கண்டிப்பா இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்துருச்சு, இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மூலமா இந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு ஒரு டாக் ஒன்று இருக்கு சார். ஒரு எடுத்துக்காட்டா கங்குவா மாதிரி ஒரு படம் பார்த்து வச்சுக்கலாம் சார். லைக் மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் வந்து இந்த படம் தயாரிச்சு வந்தா கூட ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட், அதுக்கு எவ்வளவு பெரிய க்ரூ ஒர்க் பண்ணிருக்காங்க, அவ்வளவு ஒரு ப்ராஜெக்டை வந்து சிவா அவர்கள் உள்வாங்கி அந்த படத்தை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு மிக்சடான ரிவ்யூவும் ரெஸ்பான்ஸும் வந்ததுக்கு அப்புறம் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ற ஒரு விஷயம் தான் என்னைக்குமே வந்து ப்ரியாரிட்டியா வந்து நிக்குதுல்ல சார்? இல்ல சார், எல்லா ஹீரோஸ்க்கு பெரிய ஹீரோஸ் இருக்காங்க இல்லையா, ஓகே, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பெரிய ஹீரோஸ் தான் பார்ப்பீங்க, சின்ன ஹீரோஸ்க்கு நீங்க பார்க்க மாட்டீங்க. பெரிய ஹீரோஸ்க்கு வந்து போன படம் எவ்வளவு பண்ணிருக்கு, அதை விட இந்த படம் ஜாஸ்தி பண்ணிருக்குங்கிற ஒரு இது அந்த அந்த முனைப்புக்கு தான் அவங்க ஒர்க் பண்றதே. ஓகே, ஹீரோஸ் மட்டும் இல்லை, டிரெக்டர்ஸா இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸா இருக்கட்டும், எல்லாரும் அந்த நோக்கி தான் ஒர்க் பண்ணுவாங்க. போன படம் அவருக்கு 200 கோடி கலெக்ட் பண்ணும் சார், இந்த படம் அதே மாதிரி ஜெயிச்சு அதை விட ஜாஸ்தி கலெக்ட் பண்ணிருக்கு சார் அப்படிங்கிறது தான் அவங்களோட பெஞ்ச் மார்க். ஸோ அது அவங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு தேவைப்படுது, அவங்க அதை வந்து வெளியில சொல்றாங்க. இல்லைன்னா ஒரு 20 வருஷம் முன்னாடி யாரும் வெளியில சொன்னதில்லை அது மாதிரி, இப்போ ப்ரொடியூசர்ஸ் சொல்றாங்க. அதை நீங்க ப்ரொடியூசர்ஸ் தான் கேட்கணும், எங்கிட்ட கேட்கறத விட அவங்க கிட்ட தான் அதுக்கான பதில் கிடைக்கும். கண்டிப்பா சார். சார், நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரும். இப்போ சமீப காலமா வந்து பெரிய பெரிய லீட் ஆக்டர்ஸ் அவங்க துறையில இருந்து வேற துறைகள் போயிட்டு இருக்கும்போது அஜித் சார் பத்தி நிறைய விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன் சார். இன்னைக்கு பைக் ரேசிங் மாதிரி நிறைய விஷயம் மக்களை வந்து எந்த டைமும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். அவரும் அந்த விஷயம் அவருக்கும் ஒரு சந்தோஷம் தர விஷயமா வந்து பைக் ரேசிங்ல இருந்து கார் ரேசிங்ல இருந்து ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பத்மபூஷன் மாதிரி ஒரு விருது வந்து நம்ம இந்தியாவுக்காக பெருமை சேர்த்திருக்காரு. அதெல்லாம் பாத்தீங்களா சார்? சந்தோஷமா தான் இருக்கு. அவருக்கு பிடிச்சதை அவர் பண்றாரு, நடிக்கிறாரு, கார் ரேசிங் கலந்துக்கிறாரு. அந்த ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்தேன், ஒரு இதுல கார் மோதி 6 சுத்து இப்படி, அதை பார்க்கும்போது பயமா இருந்தது எனக்கு. அவர் ஏதோ ஆயிடுச்சா பாருங்கடா, ஒன்றும் இல்லாமல் எழுந்து வெளியே வந்தார். ஸோ அதெல்லாம் சேஃப்டி மெஷர்லாம் வச்சு தான் பண்ணுவாங்க. தான் ரேசிங்காக தான் உடம்போட வெயிட் குறைச்சிருக்காரு. ஸோ பத்மபூஷன் அவருக்கு இது கிடச்சிருக்கு. அவருக்கு அவரோட பண்ண கலை வேர்ல்டில் வந்து ஆர்ட் வேர்ல்டில் அவர் பண்ண கான்ட்ரிபியூஷன் அண்ட் ஆஸ் வெல் ரேசிங்கில் 3வது இடத்துக்கு வந்தது. இந்தியன் ஃபிளாகை கையில் பிடிச்சிட்டு இருந்தார். ஸோ ஆப்வியஸ்லி ஹி டிசர்வ்ஸ். கண்டிப்பா, டெஃபினெட்லி சார். இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு தமிழ் சினிமாவில். இன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட முதல் ஷோ ஸ்க்ரீன் பண்றாங்க. ஸ்க்ரீன் பண்ணி முடிச்சோன்னா ஆடியன்ஸ் அந்த படத்தை நம்ம வந்து மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும், ஒரு பாசிட்டிவாக ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸாக எக்ஸ்போஸ் பண்றாங்க. இதையும் தாண்டி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து அடுத்த வர ஆடியன்ஸ் படம் பார்க்க வரவங்களை வந்து இந்த படம் ஒரு மாதிரி நெகட்டிவா போச்சுன்னா இந்த படம் வந்து நம்ம போய் பார்க்க வேணாம், டேரக்டா ஓடிடிலேயே பாத்துக்கலான்ற ஒரு மைண்ட் செட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரிவ்யூ எப்பவுமே வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. அது இப்ப கொஞ்சம் ரீசெண்ட் காலகட்டத்தில் இருந்தது, முன்னாடி அப்படிலாம் கிடையவே கிடையாது. வேர்ட் ஆஃப் மவுத்ல பல படங்கள் ஜெயிச்சிருக்கு. ஸோ படம் நல்லா இருந்ததுன்னா யார் விமர்சனம் வந்து அளவு கம்மியா இருக்கும். படம் சுமாரா இருந்ததுன்னா விமர்சனத்தோட வந்து அளவு ஜாஸ்தியாகும். விமர்சனம் வைக்கதான் செய்வாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஆடியன்ஸ் போய் ஒரு 200 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குறாரு,
அங்கே ஒரு 300 ரூபா சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுறாரு. அவருக்கு உரிமை இருக்குல்ல, அது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது. கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. சிறப்பு சார். சார் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்தோட நிறைய ரிவ்யூஸ்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த மாதிரி படங்கள் நீங்க இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படம் நான் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஏதாவது படங்கள் இருக்குதா சார்? இந்த படம் அப்படி நீங்க சொல்ல முடியாது சார். எல்லா படமும் நல்லா வரணும்னு தான் எல்லாருமே உழைக்கிறாங்க. நீங்களே இப்போ நாளைக்கு டைரக்டர் ஆனீங்கன்னா ஒரு படம் ஓடக்கூடாதுன்னு படம் எடுப்பீங்களா? கண்டிப்பா. அப்படி வாழ்க்கையே கிடையாது. ஸோ எல்லாரும் அது ஒன்று எங்கேயாவது மிஸ் ஆயிடும். அதான் அது எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகும் நம்மளையும் மீறி. அது இயற்கை தான், அதை நமக்கு சரி பண்ணணும். பட் எல்லாரும் போட்டு பார்த்து எல்லாம் ஒண்ணுக்கு 4 தடவை நீங்க அதான் சொல்லுவார். இளையராஜா சார் சொன்னார்ல, நீங்க வேண்டான்னு சொன்ன படத்தை நான் 40 வாட்டி பார்த்துருக்கேன் அப்படின்னு அவர் மியூசிக் போட்ட படங்கள். அது மாதிரி தான் எல்லாரும் பண்றாங்க. ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆகும்போது பேக் ஃபயர் ஆகுது உண்டு. அப்படி பல படங்கள் இருந்திருக்கு. நம்ம எதிர்பார்க்காத படம் கூட பெரிய பிரமாதமான ஹிட் ஆயிருக்கு. அது ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பா சார். சார் நீங்க நடிச்ச படங்கள்ல எனக்கு உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரா இருந்த ஒரு விஷயம்னா, எனக்கும் நிறைய அந்த கேரக்டர் மூலமா நிறைய விஷயம் உள்வாங்கிக்கிட்டேன் சார். கர்ணன் நடிச்ச அந்த போலீஸ் கேரக்டர் சார் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டரா இருந்துச்சு. சுத்தி அந்த கிராமத்துல நம்ம ஒரு விஷயம் போராடுறோம், என்னதான் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு நெகட்டிவா போற்றே ஆனாலும் அந்த கேரக்டர் பண்ண போது என்னவா ப்ரிப்பேர் பண்ணீங்க சார் அந்த கேரக்டர்? அது மாரி செல்வராஜ் சார் தான், அவர் தான் பண்ண வச்சார். ஓகே. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போயிட்டு எனக்கு என்னோட போர்ஷன் மட்டும் தான் சொன்னாரு. இதுதான் உங்க கதாபாத்திரம், நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது வந்து சொல்லிட்டாரு. ஆனா எனக்கு ஓப்பனிங் என்னங்கிறது, நான் எங்க வரேன் அதெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த படத்துல நீங்க ஒரு போலீஸ்காரரு, இது மாதிரி மக்கள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டாங்க, அதனால உங்களுக்கு இப்படி கோவம் வருது, இவ்வளவுதான் சொன்னார் என்கிட்ட. ஃபர்ஸ்ட் டே போகும்போது நான் ஷூட் பண்ணும்போது எதுவுமே சொல்ல, சார் நீங்க வரீங்க, வண்டியிலேருந்து இறங்கி இங்கே வரீங்க, இதெல்லாம் உங்களோட ஆம்பியன்ஸ்ல இருக்கு, அதெல்லாம் பார்த்துங்கன்னு. அப்போ நான் இறங்கி நடந்து வரேன், ஏன்னா என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஐடியா இருக்கு. ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு வந்தேன். பார்த்து முடிச்சுட்டு அன்னைக்கு அந்த சீனை எடுத்து முடிச்சிட்டாரு. எடுத்து முடிச்சுட்டு அந்த ஊர் மக்கள் எனக்கு சேர் போட மாட்டாங்க, அதெல்லாம் நடக்கும். அந்த சீனை எடுத்து முடிச்சதுக்கப்புறம், சார் இப்போ கதை சொல்றேன் சொல்லுங்க அப்படின்னு மொத்த கதையும் சொன்னார். சீன் எடுத்து ஃபர்ஸ்ட் சீன் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மொத்த கதையும் சொன்னார். ஓகே. அப்போ நான் கேட்டேன், சார் இதை நீங்கள் முன்னாடியே சொல்லிருக்கலாமே, இப்போ சொல்கிறீங்களே இந்த சீனை? சார் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்னா நீங்கள் மைண்டில் ஒன்று ப்ரிப்பேர் ஆகி வருவீங்க. இப்போ நான் எதையுமே சொல்லாமல் நீங்கள் இறங்கி வந்தீங்கல்ல, அது எனக்கு ஆப்டாக இருந்தது, இதுக்கு தேவையானது, அதனால தான் சொல்லலைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாங்கள் பேக்கப் ஆகிட்டு போனோம்ல, ரூமுக்கு போனோம்ல, அந்த போகிற வழியில் ஃபுல் கதை என்கிட்ட சொல்லிட்டு போனோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எனக்கு அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதுதான் கர்ணன் அப்படின்னு. ஓகே, அப்போ நமக்குள்ள ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்குல்ல, நம்ம ஒன்று பண்ணுவோம், ரிஹர்சலில் ஒன்று பண்ணுவோம், அது நல்லா இருந்ததுன்னா வச்சிங்க சார் பாரு, இல்லைன்னா வேணாம் சார் அதை குறைச்சிடுங்க அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஓகே சார். சார் இப்போ சொர்க்கவாசல் படத்துல நீங்க நடிச்சிருந்தீங்க. சொர்க்கவாசல் பேசுறதுக்கு மகாராஜா படத்தை பத்தி பேசிக்கலாம் சார். மகாராஜ்ல அதுவும் ஒரு போலீஸ் கேரக்டர்னு இருக்கும்போது எல்லாரும் நாங்கெல்லாம் படம் பார்க்கும்போது இந்த படத்தோட மெயின் வில்லனா வந்து நட்டி சார் தான் இருப்பாரு, நட்டி சார் தான் இந்த படத்துல ஒரு பெரிய வில்லனா இருக்கும்போது சடனா ஒரு சேஞ்ச் ஓவர் வந்து நித்திலன் பண்ணாரு. நீங்க எல்லாம் பார்த்து சிங்கம்புலி சார் கேரக்டர் தான் சார், அதுதான் கேட்க வந்தேன். நீ அந்த நம்ம அவரை டைரக்டரா பார்த்திருப்போம், ஒரு ஆக்டரா பார்த்திருப்போம், ஒரு காமெடி ஆக்டரா பார்த்திருப்போம், ஒரு வில்லனிசமா செட்ல அவர் எந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாரு, உங்க கூட அவர் இந்த காம்போ எல்லாம் எப்படி? அவர் ரொம்ப அருமையா பண்ணாரு. ஓகே. அந்த வில்லன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று வரும் பாத்தீங்களா, அது முதல் நாள் நைட்ல இருந்தே வரும். ஆமா, முந்தின நாள். ஆமா, என்னோட வீட்டுல வச்சு அவர் இருக்கும், அதுல இருந்தே வரும். அதுல இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே வருவார் கொஞ்சம் கொஞ்சமா. அது முழுக்க சிங்களனும் சிங்கம்புலி சார் சேர்ந்து பேசி பண்ணது. ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணாங்க. அதான் சார், ஆக்டர் மகாராஜுக்கு அப்புறம் என்ன ரெஸ்பான்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சது சார்? எல்லாருமே நல்லா இருக்குன்னாங்க, ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அந்த மாதிரி படம் பார்த்தா அந்த ட்விஸ்ட் பிரமாதமா இருக்குங்கன்றாங்க. பேசிக்கா போலீஸ் சைக்காலஜிங்க அது. ஒரு குப்பை தொட்டியை காணும் ஒருத்த வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டான். அப்போ அது குப்பை தொட்டியா இருக்கணும், இல்லை அதுக்குள்ள வேற ஏதாவது பணமோ நகையோ இருக்கணும், இல்லை அது வேற ஏதாவது விலை உயர்ந்த ஒரு விஷயமா இருக்கணும். அதில் இருந்தால் தான் அது வருவான். இல்லை அதுக்காக ஒருத்தன் ஸ்டேஷனுக்குள்ள வந்து ரகலா பண்ண மாட்டான். அப்படி பண்றான்னா இவன் எதை நோக்கி போறான் அப்படிங்கிறது அவங்ககிட்டேருந்து போட்டு வாங்குறதுக்கு தான் எல்லா வேலையும் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் செய்யும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சாதாரணமாக இட போட்டுறாது. அவ்வளோ அருமையாக க்ளீனாக உங்கள் வாயிலேருந்து நீங்கள் பண்ண தவற வர வச்சிடும். அப்படி சிங்கம்புலி வாயிலேருந்து அவர் பண்ண தப்ப வரவே, அவர் கையை அப்படி வச்சிருந்தோன்னா எனக்கு ஒரு க்ளோஸ் போட்டுப்பாங்க அப்படி பார்க்கல, அதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். கண்டிப்பாக இதாண்டா போலீஸ். அதான் சிறப்பு சார். ஆர்ஜே பாலாஜி பிரதர் பற்றி பேசலாம். சொர்க்கவாசல்ல எங்களை மாதிரி ஒரு ஆங்கரா இருந்து ஆர்ஜேவா இருந்து விஜேவா இருந்து இன்னைக்கு படம் டைரக்ட் பண்றாரு, படம் நடிக்கிறாருன்ற போது சொர்க்கவாசல்ல அவர் கூட நடிச்ச அனுபவம் எப்படி இருந்துச்சு? இல்ல எனக்கு அவருக்கும் ரொம்ப கம்மியான இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, அதுக்கு அவர் பதில் சொல்றாரு. மற்றபடி ஒரு நல்ல படம் அது. ஓகே. ஏன்னா சிறைச்சாலைங்கிறது எதுக்கு, அதுக்குள்ள என்ன நடக்குது, அதுக்குள்ள ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றது தான். இப்போ ஜென்ரலா நமக்கு அதை பத்தின அறிவே கிடையாது. இப்போ உங்களுக்கு சிறையை பத்தி ஏதாவது தெரியுமா?
எனக்கு எதாவது தெரியுமா? வாய்ப்பே கிடையாது. போனா தான் தெரியும். நம்ம அத போகவும் போறதில்ல. ஸோ அதனால அதுல நடக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அவேர்னஸ் வேணும்னு பண்ணாங்க. அதுல ஹியூமன் எமோஷன் எப்படி ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ ஓகே. அதனால எனக்கு அந்த கதையும் புடிச்சிருந்தது. அதனால தான் இம்மீடியட்டா அந்த படம் பண்ணேன் நானு. ஓகே. சார் இப்போ சோசியல் மீடியாலாம் நீங்க ஃபாலோ பண்றீங்களா என்னன்னு தெரியல. நெறைய பேரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவும், இன்ஸ்டா ஸ்டோரியாவும், இன்ஸ்டா ஸ்டேட்டஸாவும் என்ன இருக்குதுன்னா, நீங்க சதுரங்க வேட்டையில சொன்ன மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்ன்ற ஒரு அல்டிமேட்டா. டயலாக் தான். பயங்கரமா நெறைய பேர இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. நெறைய பேர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு சார் அந்த ஒரு வார்த்தை மட்டும். அதெல்லாம் பார்க்குறீங்களா? வாட்ச் பண்றீங்களா? அப்பப்போ ஏதாவது வரும். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. ஓகே, அவ்வளவுதானே தவிர ஓகே. ஆரம்ப கட்டத்துல அச்சுவினோத் சார் கூட அந்த படம் பண்ணும்போது, இந்த மாரி இந்த படம் பெரிய பிராண்டாவும், பெரிய மார்க்கெட்டாவும் இத்தன வருஷம் கழிச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் பேசப்படும்னு என்னைக்காவது நினைச்சீங்களா? அல்ல அவ்வளோ 10 வருஷம்லாம் பேசப்படும்லாம் நினைக்கல. ஓகே. அந்த படம் நல்ல படம் ஜெயிக்கும். அந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு இருந்தது. ம். அது ஜெயிச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து திருப்பதி பிரதர்ஸ். ம். லிங்குசாமி சார், ஆமா, டைரக்டர் ஆமா. லிங்குசாமி ம். சார், சுபாஷ் சந்திர போஸ் அவங்க 2 பேரும் வீடு வீடா போய் அந்த படத்த சேர்த்தாங்க. ஓகே. அதுக்கு அழகா பப்ளிசிட்டி பண்ணி, அத எடுத்துட்டு போய் மார்க்கெட் பண்ணி, அது நல்ல ஷோஸ் கிடைச்சதுக்கு, நல்ல தியேட்டர்ஸ் கிடைச்சு. அது அவங்க இல்லன்னா இந்த அளவுக்கு அது ரீச் ஆயிருக்கவே ஆயிருக்காது. கண்டிப்பா அச்சுவினோத் சார் பத்தி ஒரு சில அனுபவங்கள் ஒர்க் பண்ண அனுபவங்கள் ஏதாவது இருந்தா சொல்லலாம். ரொம்ப அருமையான ஒரு ரைட்டர், டைரக்டர். ஓகே. பொறுமையா ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லி தர மாரி சீன் சொல்லிக் குடுப்பாரு. ஓகே. இது சார் நீங்க வரீங்க சார். அந்த அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து உங்ககிட்ட இப்படி சொல்றாங்க. அவங்க சொல்லும்போது இந்த இடத்துல நீங்க இப்படி திரும்பி பார்ப்பீங்கல்ல, அது இங்க பார்க்காதீங்க. அப்போ அந்த அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நுணுக்கமா சொல்லிக் குடுப்பாரு. ஓகே. அது ரிஹர்சல் ஒண்ணு பண்ண உடனே, கரெக்ட் சார் போயிடலாம் டேக். அப்படிதான் போவாரு. ஓகே. அவர் கதை சொல்லி நீங்க கேட்கணும். படம் பார்க்குற மாரி இருக்கும். ஓ அதாவது சொல்றத விஷுவல் பண்ணி அப்படியே ஒரு சினிமாஸ்கோப்ல படம் பார்க்குற மாரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அவ்வளோ அழகா சொல்லுவாரு. சிறப்பு சார். எல்லாரோட ஒரு கேள்வியா என்ன இருக்குன்னா சார், இப்ப சொர்க்கவாசல்ல ஆர்ஜே பாலாஜி அவரோட படம் நடிச்சீங்க. படம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட அடுத்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஒரு ஆமா. முக்கியமான கேரக்டர்ல இருக்கீங்க. ஓகே. ஆர்ஜே பாலாஜி பிரதர் பத்தி ஒரு சில அனுபவங்கள் ஏதாவது ஒரு அருமையான இப்ப நான் ஒரு நடிகரா அவரோட அந்த அந்த படத்துல ஸ்க்ரீன் ஷேர் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன் தான். கண்டிப்பா. இந்த படத்துல நடிகராவும் ஷேர் பண்றாரு அவரு. ஓகே. ஒரு டைரக்டரா அவர் ஒரு கதைய எவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு எனக்கு. அத என்னால மறக்கவே முடியாது. நான் இம்மீடியட்டா சரி சார் நான் பண்றேன் சார் இந்த படத்த. ஓகே. நான் என்ன சார் ஏதாவது யோசிப்பீங்கன்னு பார்த்தா உடனே சொல்லிட்டீங்களே அப்படின்னாரு. அது வேற வழியே இல்ல சார். அவ்வளோ நல்ல கதை. ஸோ ஓகே. அதனால நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி. சொன்ன உடனே ஓகேன்னு சொல்ற மாரி ஒரு மைண்ட் செட் இருந்து சார். 2, 3 படங்கள் தான் அந்த மாரி. ஓகே. மகாராஜா சொன்ன உடனே இம்மீடியட்டா ஓகே. யோசிக்கவே இல்ல பண்றேன் அப்படின்னு. அதே மாரி இந்த படமும் சொன்னேன் நான். ஓகே. சிறப்பு சார். நெறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கள எல்லாரையும் ஸ்க்ரீன்ல இருந்து மகிழ்ச்சிட்டு இருக்கீங்க. ஸ்க்ரீன்ல காமிச்சு உங்களோட ஒர்க்ஸையும் மகிழ்விச்சிருக்கிறீங்க. இன்னும் நெறைய கட்டத்துக்கு நீங்க போணும். அதெல்லாம் பார்த்து நாங்க எல்லாரும் சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடையணும். நீங்களும் பெரிய கட்டத்துக்கு போறதுக்கு இதையும் தாண்டி போறதுக்கு என்னோட சார்பா ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சார். தேங்க் யூ சார். உங்களோட நேரம் எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ சோ மச்.